Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மக்கள் தொகை கணக்கெடுப்பே முடியல. அது முடிஞ்சு அது பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சு அதற்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்து பிறகு உருவாக்கி அவங்க தான் அதுக்கான பணிகளை தொடங்கி அந்த பணிகளினுடைய முடிவை நாடாளுமன்றத்தில் வைத்து ஒப்புதல் பெற்று பிறகு தான் நடக்கும். இது எவ்வளவு நாள் ஆகும்? இது இன்னைக்கு நேற்று நாளைக்கே நடந்துட போதா? அவசரமாக அனைத்து கட்சி அனைத்து மாநில கூட்டங்கள் நடத்துவதற்கு என்ன அவசரம்னு தெரியல. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ பாஜக ஆட்சி இருக்கிறதுக்காக நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. நாளைக்கு ஆட்சி மாறி அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா அவங்க உடனே இன்றைக்கி திமுககாரங்க என்னோடய தோழர்கள் இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றிருக்காங்க, அதனால் உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறேன், எங்களுக்கு 80 தொகுதி வேணாம், சரி 40 தொகுதி போகிறோம், எங்களுக்கு 60 தொகுதி, தமிழகத்துக்கு 60 தொகுதி விட்டு கொடுப்பாங்களா? இப்போவே சந்திரபாபு நாயுடு, நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே சராசரி நம்ம குழந்தையை பெற்றுக்கக்கூடிய அந்த இதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே வட மாநிலத்தில் வந்துட்டாங்க, இன்னமும் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா நாளைக்கு மக்கள் தொகை அதிகரித்தா வேலைவாய்ப்புக்கு எங்கே போவீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கட்டமைப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு அடிப்படை தேவைகளான மருத்துவம், சுகாதாரம், கல்வி வசதி, தண்ணீர், குடிநீர், உணவு இதெல்லாம் எப்படி தரப்போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, நாளைய தினம் பாஜக ஆளுகிற மாநிலங்களும் இது போன்ற ஒரு மக்களவை தொகுதி எண்ணிக்கையால் பாதிக்கப்படுமே, டீலிமிட்டேஷன் காரணமாக பாதிக்கப்படும் சூழல் இருந்தால் அவர்களையும் உள்ளடக்கி நீங்கள் பேசுவீர்களா? சார், இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக 5 மாநில முதலமைச்சர்களை கூட்டி சென்னையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டீலிமிட்டேஷன் நடக்கக்கூடிய அந்த ஆண்டை இன்னும் 30 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், முன்னாடி நடந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா ஹெட்டிங்காகவே இருக்குது. ஸோ டீலிமிட்டேஷனில் ஒரு ஃபேர்னஸை மத்திய அரசு காமிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இதில் முதல் கேள்வி, தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ அது ஆரம்பிக்கணும்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கணும், தொகுதி மறுவரைக்கான ஆணையம் உருவாக்கி அதுதான் முடிவெடுக்கணும். அது எப்படி செய்வாங்க? மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை வரையறை செய்கிறது. இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே முடியல. அது முடிஞ்சு அது பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சு அதற்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்து பிறகு உருவாக்கி அவங்க தான் அதுக்கான பணிகளை தொடங்கி அந்த பணிகளினுடைய முடிவை நாடாளுமன்றத்தில் வைத்து ஒப்புதல் பெற்று பிறகு தான் நடக்கும். இது எவ்வளவு நாள் ஆகும்? இது இன்னைக்கு நேற்று நாளைக்கே நடந்துட போதா? அவசரமாக அனைத்து கட்சி அனைத்து மாநில கூட்டங்கள் நடத்துவதற்கு என்ன அவசரம்னு தெரியல. ஒன்று இல்லை, ஆனால் தமிழ்நாட்டுடைய இந்த எண்ணிக்கை குறையும்னு அவங்க சொல்கிற கன்சர்னுங்கிறது நியாயமான கன்சர்ன் தானே. இப்போ யூபி ஒரு வேளை 120 சீட்டுக்கு மேலே போகுது, தமிழ்நாடு 45லேயே நிற்குது அப்படின்னா நம்மளுடைய எண்ணிக்கை அளவு இப்போ இருக்கக்கூடிய அளவு 7.15ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 39 எம்பிக்கள் இருக்கும் அப்படிங்கிறது. அவங்க ஒரு 120க்கு மேலே போயிட்டாங்க அப்படிங்கிற போது அது நமக்கு ஒரு பாதிப்பாக இருக்காதா? நம்மளுடைய பிரதிநிதிகள் கம்மியாக வராங்க அப்படிங்கிற போது. சரி, அது சொல்கிற ஒரு லாஜிக்கு. முதல் பாயிண்ட்டு, மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்றம் சட்டமன்றம் எண்ணிக்கை குறையுது கூடுது என்ற தகவல் புதுசாக எண்ணிக்கை வரல. 1980களிலே அப்போதைய அதிமுக ஆட்சி அமைந்தபோது நிதியமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் அப்போ இணங்கி போனதுனால அந்த பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஸோ இது ஒன்றும் புதுசாக இன்றைக்கி இவங்க கண்டுபிடிச்சதில்லை இந்த பிரச்சனை என்பது. சரி, ஒன்று. ரெண்டாவது, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் அமைகின்றன, எண்ணிக்கை அமைகிறது. அப்படின்னா வேறு என்ன வழி? ஒன்று. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? தமிழகம் போன்ற தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு காரணமாக நமக்கு குறையுது அப்படின்னு சொல்கிறது நியாயமான காரணம்தான். தமிழ்நாடு தென் மாநிலங்கள் மட்டுமா? ஏன் வடகிழக்கு மாகாணத்தில் கூட வடகிழக்கில் இருக்கிற 7 மாநிலங்களுக்கும் சேர்த்த 25 தொகுதிக்கு தான் மக்களவை. அப்போ அவங்க குரலுக்கு ஏதாவது மதிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. மணிப்பூர்லேயே ஒரு எம்பி சத்தம் போடுறதுனா அதுக்கு பலன் இல்லாமல் போகுது. அப்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரு ஒட்டுமொத்தமான தீர்வு தான் வரணுமே தவிர மத்திய அரசு மாநில அரசு இடையிலான பிரச்சனை,
பாஜக அரசு திமுக அரசுக்கு இடையிலான பிரச்சனை, அல்லது பாஜக அரசு பாஜக அல்லாத அரசு மாநில அரசுகளுடைய பிரச்சனை, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. இப்படி குறுகிய நிலையில் பார்க்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம். இன்றைக்கு பிஆர்எஸ் தலைவர் பேசும்போது உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், மணிப்பூர் சின்ன மாநிலம், அங்கேருந்து ஒரு எம்பி தான், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 எம்பிக்கள் வர்றாங்க என்ன சொல்ல கரெக்ட். இதெல்லாம் இன்றைக்கி புதுசு இல்லை, இந்தியா விடுதலை பெற்ற காலத்திலேருந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இப்போ பாஜக ஆட்சி இருக்கிறதுக்காக நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. நாளைக்கு ஆட்சி மாறி அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா அவங்க உடனே இன்றைக்கி திமுககாரங்க என்னோட தோழர்கள் இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றிருக்காங்க, அதனால் உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறேன், எங்களுக்கு 80 தொகுதி வேணாம், சரி 40 தொகுதி போகிறோம், எங்களுக்கு நான் 60 தொகுதி, தமிழகத்துக்கு 60 தொகுதி விட்டு கொடுப்பாங்களா? இன்றைக்கு கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாஜக அல்லாத மேற்கு வங்க அரசை சேர்ந்தவர்களே இன்றைக்கி பங்கெடுக்கலை. அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன கருத்து ஒற்றுமை இருக்குது? ஒன்று. இதை விட முக்கியமானது, இந்த இப்படித்தான் மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன, அது பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு வட மாநிலங்கள் மீது இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசாங்கத்தை இன்சிஸ்ட் பண்ணணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சமாஜ்வாதி கட்சியாக இருந்தாலும் இந்த நிலைமை தான் இருக்கும் வட மாநிலங்களை பொறுத்தவரை. அதை பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, அது முடியாது, அது சாத்தியமில்லை, நம்மளால் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த தேசிய அளவில் அந்த கருத்து உருவாக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு மாற்று வழி என்ன? 30 ஆண்டுகளை தள்ளி வச்சோன்னா 30 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இதே பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம்? இல்லை, 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சுட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே சந்திரபாபு நாயுடு, நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே சராசரி நம்ம குழந்தையை பெற்றுக்கக்கூடிய அந்த இதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு ஓப்பனாகவே சொல்கிறார், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டியிடுவதற்கான ஒரு சிறப்பு உரிமையும் வழங்கப்படும்னு சொல்கிறார். ஸோ இந்த 30 ஆண்டுகள் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸில் சவுத் இந்தியாவும் அவங்களுடைய பாப்புலேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம் இல்லையா உள்ள? இந்த 30 ஆண்டுகளில் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அபரிமிதமாக வளர்ந்துருக்கிற வட மாநிலங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை பிற மாநிலங்களை வலியுறுத்தி அப்படியே மோட்டிவேட் பண்ணலாமலே. 30 ஆண்டுகளுக்கு உடம்பை குறைக்கணும்னு கையை காலை வெட்டிப்போமா? உடம்பு குறையும், நிச்சயமாக ஒரு கையை வெட்டிட்டோம்னா வெயிட்டு குறையும். அதுக்காக கையை வெட்டிக்க முடியுமா? முடியாது. நாம் என்ன பண்ணணும்? அதை பண்ணணும். மாறாக தமிழ்நாட்டு மக்கள் தொகை அதிகரிக்கணும், தமிழ்நாட்டிலுடைய நாளைக்கு தினம் தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்கணும் என்று பார்வை இருக்குல்ல, அது லாஜிக்காக படலை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே வட மாநிலத்தில் வந்துட்டாங்க, இன்னமும் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா நாளைக்கு மக்கள் தொகை அதிகரித்தால் வேலைவாய்ப்புக்கு எங்கே போவீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு கட்டமைப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு அடிப்படை தேவைகளான மருத்துவம், சுகாதாரம், கல்வி வசதி, தண்ணீர், குடிநீர், உணவு, இதெல்லாம் எப்படி தரப்போகிறீங்க? ஆக மக்கள் தொகை பெருக்க வட மாநிலம் போல் நாங்களும் மக்கள் தொகை பெருக்குவோம் என்று கேட்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக இல்லை, தொலைநோக்கு பார்வையும் அல்ல. மாறாக மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டும். அதற்கான வழிகளும் கிடைக்கும். நாம் அதுக்கான ஒரு தேசிய அளவில் ஒரு கருத்துரு உருவாக்க வேண்டும். அப்போது தான் இதுக்கு விடிவு காலம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ப. இறுதியான கேள்வி, இப்போ இந்த கூட்டத்தோடைய அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படின்னும் இதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக இது ஒரு முன்னெடுப்பாக இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இதில் லீட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் அந்த கூட்டத்தில் அதை முன்னிறுத்தி தான் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஹைதராபாத்தில் நெக்ஸ்ட் கூட்டம் இது எப்படி நடக்கும்னு பார்க்குறீங்க? இந்த முன்னெடுப்பை டெல்லி எப்படி பார்க்கும்? ஒரு கேள்வி, ஹைதராபாத்தில் எடுக்கிற முன்னெடுப்பு நடவடிக்கை என்னன்னு பார்க்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாளைய தினம் பாஜக ஆளுகிற மாநிலங்களும் இது போன்ற ஒரு மக்களவை தொகுதி எண்ணிக்கையால் பாதிக்கப்படுமே, டீலிமிட்டேஷன் காரணமாக பாதிக்கப்படும் சூழல் இருந்தால் அவர்களையும் உள்ளடக்கி நீங்கள் பேசுவீர்களா? அதற்கான தீர்வை நோக்கி நகர்வீர்களா? இது அடுத்த ஹைதராபாத் கூட்டத்தில் நடக்குமா? தெரியாது. தேசிய அளவில் என்ன, நான் பல விஷயங்களில் நம்ம நேஷ்னல் லெவலில் இப்போ சமூக நீதி நேஷ்னல் லெவல் தமிழ்நாடு தான்
முதல்ல இனிஷியேட் பண்ணது முன்னெடுத்து தமிழ்நாடு தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுபோல் பல விஷயங்களில் மதச்சார்பின்மை தமிழ்நாடு இது மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு முன்னெடுத்து தேசிய கருத்துருவை உருவாக்கி வெற்றிகரமாக நம்ம அந்த பாதையில் போகும்போது இது குறித்தும் செய்ய வேண்டும். அப்போது மத்திய அரசு தானாக வந்துடும். இப்போ ஃபெடரலிசத்தை பற்றி காங்கிரஸ் பேசுகிறது, சர்வாதிகார ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதை முன்னெடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களையும் நாம் முன்னெடுத்து ஒரு லாஜிக்காக ஒரு தர்க்க ரீதியான ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை கடைப்பிடித்தோம் என்றால், கடந்த முறை எப்படி சமூக ரீதியில் கடைப்பிடிச்சோமோ அந்த மாதிரி பண்ணால் நாளைய தினம் மத்திய அரசுக்கும் அந்த பாதையில் வருவதற்கான வழிகள் ஏற்படும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நன்றி சார். நன்றி.